அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறது போய் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குற காலகட்டங்கள். தகப்பனாருடைய சொத்து உங்களுக்கு வரும். வீடு விற்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. தகப்பனாருடைய சொத்து உங்களுக்கு வரும். 11 என்ன சூரியன் இருந்தால் வீடு விற்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. துலாம் ராசிக்கு அதிபதி ராசியோ லக்னமோ அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போது இந்த மாதம் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியிலேருந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது வந்துட்டு ஒரு வெற்றி ஸ்தானம், யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அது குருவோட மறைஞ்சிருக்காரு. நல்ல பண வரவை கொடுக்க போகுது. உயர்ந்த வாழ்க்கை அந்தஸ்து கொடுக்க போகிறது. அதாவது வேலை மேலே வந்துட்டு முதலாளிகளோ அதிகாரிகளோ நீங்கள் சொல்கிறத கேட்குற நிலைமையில் இருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டங்கள் இது. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறது போய் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குற காலகட்டங்கள் அப்படி உருவாக்கும். 11 10 இருக்கக்கூடிய இந்த மாதம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பெயர்ச்சி இருக்குது. சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு, புதன் பெயர்ச்சி ஆகிறாரு. ஆடி மாதம் அம்மனுக்கான எல்லா கோவிலும் அம்மன் வழிபாடு சிறப்பாக பண்ண போகிறோம். கூழ் வாழ்த்தல் இந்த நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி இந்த மாதம் 27ஆம் தேதி ஆகஸ்ட் வருது. விநாயகர் சதுர்த்தியை நம்ம வந்துட்டு சிறப்பாக கொண்டாடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை வந்துட்டு சிறப்பாக கொண்டாடி அவரை வழிபடுறீங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை சீரான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். ரெண்டாவது வந்துட்டு சூரியன் வந்துட்டு 11 வரப்போகிறார். சூரியன் 11 வந்ததுனாக்கா பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். புதன் வந்துட்டு அங்கே 11க்கு வரப்போகுது. சூரியன் புதன் இணைவுங்கிறது பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். தகப்பனாருடைய சொத்து உங்களுக்கு வரும். 11 என்ன சூரியன் இருந்தால் தகப்பனாருடைய சொத்தால் லாபம். அவர் எழுதி வச்ச உயில் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில் யோகம் இதெல்லாம் வரப்போகிறது. புதன் 11 இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்துட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 11 இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. சூரியன் 11 இருக்கிறதுனால தான் அரசாங்க வழியில் வந்துட்டு ஒரு நல்ல லாபமான தொழில், கான்ட்ராக்ட் எடுக்கிறது, பெரிய பெரிய கான்ட்ராக்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதன் பிறகு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, புதன் அந்த சிம்ம ராசியில் வர்றதுனால புதனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். ஏன்னா புதன் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 9, 12 கூடிய அதிபதி. 9, 12 கூடிய அதிபதி 11 இருக்கிறதுனால வெளிநாடு யோகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பிஸ்னஸ் வழியாக வெளிநாடு போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு சுப காரியமாக இருக்கும். ரெண்டாவது 12 வந்துட்டு செவ்வாய், வீடு விற்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறது. கண்டியில் இருக்கிற செவ்வாய் வந்துட்டு வீடு விற்றீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். பொதுவாக வந்துட்டு ரியல் எஸ்டேட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இது. கமிஷன் ஏஜென்ட்டு, இந்த மாதிரி கமிஷன் தொழில் செய்கிறவங்க, வீடு வாங்கி விற்கிறவங்க, புரோக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். துலாம் ராசியில் இருக்கிறதுனால என்னென்னா சுக்கிரனுடைய வழிபாடு. சுக்கிரன் வந்துட்டு வீக்காக இருக்கிறது, சுக்கிரன் வந்துட்டு உங்கள் பிறந்த கால இதில் வந்துட்டு ரொம்ப 3, 6, 8, 12 அசுப கிரகத்தில் இருந்து இது மறைவிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சுக்கிரனை நீங்கள் பலப்படுத்தணும். சுக்கிரனை எப்படி பலப்படுத்தலான்னு கேட்டிங்கனாக்கா, மனைவிங்கிறதே வந்துட்டு சுக்கிரனுக்கு தான் காரகம். அதனால் மனைவிக்கு வந்துட்டு அவங்க விருப்பப்பட்டதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப நீட்டாக நல்ல ட்ரெஸ்ஸு, புதிய ட்ரெஸ்ஸுகள் வாங்கி அணியலாம். வாசனை திரவியங்களை அணியலாம். அப்புறம் வந்துட்டு சினிமா தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த யோகத்தை கொடுக்கும். கலைத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும். புதுசாக தகப்பனாருடைய சொத்து உங்களுக்கு வரும். 11 என்ன சூரியன் இருந்தால் தகப்பனாருடைய சொத்தால் லாபம். அவர் எழுதி வச்ச உயில் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில் யோகம் இதெல்லாம் வரப்போகிறது. புதன் 11 இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்துட்டு
ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 11 இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. சூரியன் 11 இருக்கிறதுனால தான் அரசாங்க வழியில் வந்துட்டு ஒரு நல்ல லாபமான தொழில் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, பெரிய பெரிய கான்ட்ராக்டு, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதன் பிறகு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, புதன் அந்த சிம்ம ராசியில் வர்றதுனால புதனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். ஏன்னா புதன் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 9, 12 கூடிய அதிபதி. 9, 12 கூடிய அதிபதி 11 இருக்கிறதுனால வெளிநாடு யோகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பிஸ்னஸ் வழியாக வெளிநாடு போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு சுப காரியமாக இருக்கும். 2வது 12 வந்துட்டு செவ்வாய், வீடு விற்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறது. கண்ணியில் இருக்கிற செவ்வாய் வந்துட்டு வீடு விற்றீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். பொதுவாக வந்துட்டு ரியல் எஸ்டேட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இது. கமிஷன் ஏஜென்ட்டு, இந்த மாதிரி கமிஷன் தொழில் செய்கிறவங்க, வீடு வாங்கி விற்கிறவங்க, புரோக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். துலாம் ராசியில் இருக்கிறதுனால என்னென்னா சுக்கிரனுடைய வழிபாடு. சுக்கிரன் வந்துட்டு வீக்காக இருக்கிறது, சுக்கிரன் வந்துட்டு உங்கள் பிறந்த கால இதில் வந்துட்டு ரொம்ப 3, 6, 8, 12 அசுப கிரகத்தில் இருந்து இது மறைவிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சுக்கிரனை நீங்கள் பலப்படுத்தணும். சுக்கிரனை எப்படி பலப்படுத்தலான்னு கேட்டிங்கனாக்கா, மனைவிங்கிறதே வந்துட்டு சுக்கிரனுக்கு தான் காரகம். அதனால் மனைவிக்கு வந்துட்டு அவங்க விருப்பப்பட்டதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப நீட்டாக நல்ல ட்ரெஸ்ஸு, புதிய ட்ரெஸ்ஸுகள் வாங்கி அணியலாம், வாசனை திரவியங்களை அணியலாம். அப்புறம் வந்துட்டு சினிமா தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த யோகத்தை கொடுக்கும். கலைத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும். புதுசாக சினிமாவில் முயற்சி பண்ணுறவங்க, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்புகள், புதுசாக வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 2வது கேதுங்கிறது யூடியூப்பு 11 நம்மளுக்கு நிறைய பேருக்கு, இந்த துலா ராசிக்காரர்கள் யூடியூப்பில் நல்ல வருமானங்கள் கிடைக்க போகிறது. மொத்தத்தில் வந்துட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைய போகிறது. சுக்கிரன் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு நீங்கள் அம்மனுக்கு வந்துட்டு நெய் விளக்கு போட்டு வழிபடலாம். எந்த ஒரு கிரகம் நமக்கு ராசி லக்னமாக இருக்கோ அந்த கிழமைகளில் வந்து அந்த கூடிய தெய்வத்துக்கு வந்துட்டு நெய் விளக்கு போட்டிங்கனாக்கா, தெய்வத்துக்கு ஆகாரம் அக்னி மட்டுமே. அதுக்கு தான் நம்ம யாகமெல்லாம் பண்ணுறது. ஆகையால் விளக்கு போடுறதுங்கிறது தான் தெய்வத்துக்கு ஏர்வை. மற்றது நீங்கள் என்ன படையல் போட்டாலும் சரி, விதவிதமாக ஸ்வீட் வைக்கிறோம், விதவிதமாக நம்ம இது பண்ணுறோம், படையல் போடுறோம், அதெல்லாம் தெய்வம் ஏற்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. விளக்கு போட்டிங்கன்னா மட்டும்தான், விளக்கு தான் மேலே ஆகாயத்தை நோக்கி அது எரியக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அக்னியை மட்டும்தான் இறைவன் எடுத்துப்பார். நீங்கள் நெய் விளக்கு போட்டுட்டு நீங்கள் வழிபடுறது நல்லது. நீங்கள் ஒரு சுப காரியமோ ஒரு நல்ல காரியத்துக்கோ வெளியே போகும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு தண்ணி சாப்பிட்டு போனீங்கன்னாக்கா போகிற காரியங்கள் ஜெயமாகும். நன்றி, வணக்கம்.